ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடபழனி கோவிலில் பிரம்மாண்டமான நவராத்திரி குழு இப்போது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முருகர் அவ்வளோ விதவிதமாக அறுபடை வீட்லேருந்து எல்லாமே நல்லா அலங்காரம் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மொத்த நவராத்திரி குழுவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவராத்திரி குழு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை வர வரைக்கும் தான் இருக்கும். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்களும் டைம் கிடைச்சா இதை போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த குழுவை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வராங்க. அவ்வளோ நல்லா பிரமாதமாக வச்சுருக்காங்க. இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 1 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 இல்லை 4 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 8 9 வரைக்கும் இருக்கும். விசேஷ நாட்களில் ஃபுல் டே ஓப்பன்லேயே இருக்கும் இந்த கோவில். வடபழனி முருகர் நீங்கள் தரிசனம் பண்ணோன்னா வியாழக்கிழமையில் வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் மற்ற நாளை விட. மற்ற நாள் நீங்கள் எந்த டே வந்தால் கூட, வீக் டேயில் வந்தால் கூட ஒரு 1 or 2 hours மேலே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தேர்ஸ்டேயில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தால் தேர்ஸ்டே பிளான் பண்ணிங்க. ஒரு 1/2 hourக்குள்ளேயே சாமி தரிசனம் பார்த்துடலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோவில் வடபழனி ஆண்டவர். வேண்டிய வரங்களை எல்லாமே சில வாரங்கள்லேயே நிறைவேற்றதா பக்தர்கள் சொல்லி இங்கே கேள்விப்படுறதுண்டு. இந்த கோவிலில் இருக்க முருகருக்கு என்ன சிறப்புனா, மற்ற எந்த கோவிலையும் முருகர் காலணி அணிந்து கொண்டு இருக்க மாட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா காலணியோடு தான் இருப்பார். அது ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு. நீங்களும் இது வரைக்கும் வடபழனி முருகர் தரிசனம் பண்ணலன்னா டைம் கிடைக்கிறப்ப இங்கே முருகர் தரிசனம் பெறுங்க. உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். இங்கே திரும்ப வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனலில் இது போல் டெம்பிள் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோலாம் வரும். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Thanks for watching.